ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகவ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கூடை நான் பேலன்ஸ் இருந்த ஒயரில் தான் நான் பின்னியிருக்கேன். எனக்கு 3 கலர்லேயுமே அரை கட்டு ஒயர் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஒயரில் தான் நான் இந்த கூடை பின்னியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பேலன்ஸ் ஒயர் இல்லை அப்படின்னா கலர் வாங்கி பின்னுறதா இருந்தாலும் பின்னிக்கிறங்க. இது மார்க்கெட் சைஸ் கூடை, ரொம்பவே பெருசாக நல்லா இருக்கு கூடை. இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. பிஃபோர் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படின்னு. நிறையா பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இது தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ வாங்க இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை பின்னுறதுக்கு ஒயர் அளவு மெஷர்மெண்ட் பார்த்துக்கிறலாம். 1 2 3 4 5 6 7. நான் 7 அடியில் எடுத்திருக்கேன். எனக்கு கூடை ஹைட்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக 7 அடி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலான சைஸில் ஹைட் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா 6 அடியே எடுத்துக்கிறங்க. இப்போ நான் டீல் கலரில் 16 ஒயரும் கிரே கலரில் 8 ஒயரும் கட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 24 ஒயரு கட் பண்ணிக்கிறேங்க. நான் 2 கலர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் 2 கலரில் கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த கட் பண்ண ஒயர் எல்லாத்தையுமே ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் ரன்னிங் ஒயரு டீல் கலர் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கலர் ஒயர் ஜாஸ்தியாக வெட்டியிருக்கீங்களோ அந்த கலர் ஒயர் எடுத்துக்கிறேங்க. இப்போ கட் பண்ண ஒயர்லேருந்து டீல் கலர் ஒயர் நான் எடுத்து இது கட் பண்ண ஒயரு சரிசமமாக மடிச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு இது ரன்னிங் ஒயரு. இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ஒன்றா அப்படி வச்சுட்டு இப்படி அளந்துட்டே வாங்க. அளந்துட்டு வந்துட்டு ஒரு அரை அடிக்கு கம்மியாக மடித்து ரன்னிங் ஒயரை மடித்து எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிறேங்க. இது கட் பண்ண ஒயரு. இந்த மாதிரி சரிசமம் மடித்ததை இந்த ரன்னிங் ஒயரை இந்த கட் பண்ண ஒயர் லூப்புக்குள்ளே மாட்டிட்டு இந்த கீழே இருக்கிற பள்ளமான ஒயரு இந்த ஒயரை எடுத்து மேல் பக்கமாக அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு கட் பண்ண ஒயர்லேருந்து பள்ளமான ஒயரு மேற்பக்கமாக இருக்கும். ஸோ இதை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு இது 2 ஒயரும் கீழாப்பில் இழுத்துட்டு மேலே இழுத்துக்கிறேங்க. இழுத்துட்டு கட் பண்ண ஒயரை இப்படி 2ஆக வச்சு சேமாக வச்சு சரிசமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேங்க. அப்படி சரிசமமாக இல்லைன்னா ஒரு ஒயர் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த ஒயர் எனக்கு இப்போ பெருசாக இருக்குது. ஸோ அதை லைட்டாக இப்படி மேலாப்பில் தூக்கி உள்ள ஒயரை இப்படி இழுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சரிசமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறணும். பாருங்கள், இந்த மாதிரி சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கிறணும். எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது ரன்னிங் ஒயர் கட்டோட ஜாயிண்டாக இருக்க ஒயரு. ஸோ இந்த ஒயர் இந்த பக்கமாக இருக்கணும். இது ஒயர் நம்ம அளந்து விட்ட அரை அடி கம்மியாக விட்டு அளந்து விட்ட ஒயரு. இது நம்ம ஜாயின் பண்ணது இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. இப்போ அடுத்ததில் டீல் கலர் ஒயர் மொத்தம் நம்ம 8 ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். 16 ஒயர் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, இதில் 8 ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு சென்டரில் கிரே கலரு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம 8 ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கிரே கலரில் 2வது ஒயர் மடித்து எடுத்துக்கிறணும். இப்போ இந்த 2வது ஒயரு இப்படி சரிசமமாக மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை இப்படி லூப் பண்ணி இந்த லூப்புக்குள்ளே மாட்டிட்டு
பள்ளமான ஒயரை எடுத்து மேலே வச்சுட்டு இந்த பள்ளமான ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுடுங்க. இப்போ நாட்டை டைட் பண்ணிக்கிறலாம். இப்போ அப் அண்ட் டவுன் வந்து செக் பண்ணிக்கிறணும். இப்போ மூணாவது ஒயரை அதே மாதிரி சரிசமமாக மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை லூப் பண்ணி இந்த லூப்புக்குள்ளே மாட்டிட்டு இந்த பள்ளமான ஒயரை எடுத்து மேல் பக்கமாக வச்சுட்டு இந்த பள்ளமான ஒயரை எடுத்து லூப்புக்குள்ளே விட்டுட்டு கீழாப்பில் பார்த்து இழுத்து அப்படி மேலே இழுத்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நாட்டை டைட் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி 8 ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் 8 ஒயரையுமே ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ கிரே கலரில் கட் பண்ண 8 ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் கிரே கலரையும் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து டீல் கலரில் பேலன்ஸ் இருக்க 8 ஒயரையும் அடுத்து ஜாயின் பண்ணிக்கிறலாம். பாருங்கள், இப்போ லாஸ்ட்டில் நான் 8 ஒயருமே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நம்ம சைடில் அளந்து விட்டோம்னா இந்த ஒயரு இது கட்டோட ஜாயிண்டாக இருக்க ஒயரு இந்த மாதிரி சேமாக வச்சுட்டு இதே அளவுக்கு நம்ம அளந்து கட் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதான், ஒரு லைன் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அதே டீல் கலர் ஒயர் எடுத்துகிட்டு சைடில் அளந்து விட்ட ஒயரை அளந்துக்கிறங்க. ரன்னிங் ஒயர் வச்சு அளந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஜாயின் பண்ணி ஒரு முடிச்சா போட்டோமோ அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. நாட் மட்டும் போட்டால் போதும். இந்த மாதிரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல ஒரு லைன் போட்டோம்ல அந்த லைனில் உள்ள சைடு ஒயர் அளந்து விட்ட ஃபஸ்ட்டு ஒயரை ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இதுதான் சென்டர் லைனு. ஸோ அதனால் தெரியணுங்கிறதுக்காக ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிறேங்க.
பாருங்கள், இப்போ நான் பின்னி முடிச்சிட்டேன் 2வது லைனு. இப்போ சைடு ஒயரை அளந்து கட் பண்ணிக்கிறலாம். இப்போ அதே டீல் கலர் ஒயர் எடுத்து சைடு ஒயரை அளந்து மேலே ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் பின்னி முடிச்சிட்டேன். சைடு ஒயர் அளந்து கட் பண்ணிக்கிறலாம். இப்போது பேஸ் வந்து 12 லைனு. இந்த கலரில் மொத்தம் ஒவ்வொரு 2 கலர்லையுமே 4 லைன் பின்னணும். இப்போ நான் 3 லைன் பின்னியிருக்கேன். அடுத்து இந்த சைடு ரொட்டேட் பண்ணும்போது இந்த சைடு ஒரு லைன் நான் போடுவேன். இப்போ இதுக்கப்புறம் மேலே கிரே கலர்னால 4 லைன் நான் பின்னிக்கிறேன். இப்போ சைடு ஒயரை அளந்து விட்டுட்டு முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பின்னி அளந்து கட் பண்ணிடுங்க சைடு ஒயரை. இப்போ நான் மேலே 4 லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் கிரே கலரில் 4 லைன் நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து இந்த பக்கமாக திருப்பி டீல் கலரில் நான் 3 லைன் தான் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போடணும். 4 லைனுக்கு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் எப்படி கிரே கலரில் 4 லைன் போட்டணும் அதே மாதிரி 4 லைன் பின்னிக்கிறேன். மொத்தம் 12 லைன் வரணும். உங்களுக்கு பேஸ் ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் பேஸ் ஃபுல்லாகவுமே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடில் நம்ம சென்டர் லைன் வந்து கார்னர் பண்ணோம். இப்போ நமக்கு திருப்பி பின்னதுனால ரைட் சைடில் இருக்குது. இப்போ இந்த முடிச்சை அவுத்துடலாம். இப்போ கார்னர் திருப்பி கூட பின்ன ஆரம்பிச்சிடலாம். நம்ம பேஸ் வந்து முடிச்சாச்சு. இதுக்கு நான் இப்போ மிச்சமான ஒயரில் தான் நான் இப்போ பேஸ்கெட் போடுறேன். ஸோ அதனால் இப்போ நான் வந்து ஒயர் வந்து கம்மியாக இருக்கனால நான் வந்து ப்ரௌன் கலர் ஒயர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். 4 லைனாக பின்னிக்கிறலாம். நீங்கள் டீல் கலருக்கு பக்கத்தில் எந்த கலர் ஒயர் கொடுத்துருக்கீங்களோ அந்த கலர் ஒயர் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் ப்ரௌன் கலர் ஒயரு 4 லைன் நான் போட்டுக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு ஏதாவது ஒரு சைட்லேருந்து ஆரம்பிச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை லூப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லூப் பண்ணி இந்த ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு இழுத்து விட்டுடுங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயரை வந்து சொருகிக்கிறலாம். ஏன் இப்படி முடிச்சு போட்டு இப்போ நான் ப்ரௌன் கலரில் 4 லைனு நான் பின்னிக்கிறேன். அதுக்கப்புறம் 4 லைனாக நான்
டீல் கலரு, கிரே கலரு இந்த மாதிரி நான் போட்டு மாற்றி பின்னிக்கிடுவேன். ஸோ ஒயருக்கு தகுந்த மாதிரி நான் பின்னிக்கிறேன். நீங்கள் வந்து ஒயரு வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதே கலரில் கண்டினியூ பண்ணிக்கிறங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன மாதிரி பின்னுறதா இருந்தாலும் மாற்றி பின்னிக்கிறங்க. பாருங்கள், இப்போ நான் இந்த லைன் வரைக்கும் பின்னி முடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வர்ற மாதிரி இப்படி பார்த்து மடிச்சுக்கிறங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அந்த நாட்டில் உள்ள மேலே உள்ள இந்த ஒயரை எடுத்து இப்படி கீழ் பக்கமாக தள்ளி விட்டுருங்க. எடுத்துகிட்டு இப்படி மேல் பக்கமாக எடுத்துகிட்டு நம்ம இங்கே மடித்து வச்சுருக்கோம்ல லெஃப்டில் ரன்னிங் ஒயர், இந்த ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விட்டுடுங்க. இந்த லூப்பில் விட்டுட்டு இந்த ஒயரை இந்த ப்ரௌன் கலர் லூப்புக்குள்ளே விட்டுடுறேன். விட்டுட்டு இப்போ நாட்டை வந்து டைட் பண்ணிக்கிறேங்க. மேல் பக்கமாக இழுத்துட்டு இங்கே தான் நம்ம ஆரம்பித்தோம். இப்போ அடுத்து நம்ம இந்த முடிச்சிலேருந்து ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட் பண்ணிக்கிறங்க இப்படியே. இப்போ அடுத்து சுற்றி வரும்போது இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் அடுத்து அதுக்கு பக்கத்தில் உள்ள முடிச்சிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஒயரை இந்த பக்கமாக கீழே சொருகி விட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போ கூட ஃபுல்லாமே பின்னி முடிச்சுட்டு ஒயர் சொருகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எத்தனை லைன் பின்னணும் அப்படின்னு. இந்த லைன் ஃபுல்லாக பின்னிட்டேன். இப்போ இந்த இடத்துல எப்படி கார்னர் டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கடைசி நாட்டில் ஒரு நாட் போட்டுக்கிறேங்க. இப்போ அப்படியே இந்த இடத்துல ஒரு நாட்டு, இந்த மாதிரி இப்போ அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாக பின்னிட்டு சுற்றி இது வர பின்னிக்கிறங்க. இந்த முடிச்சு வரைக்கும் பின்னிக்கிறங்க. இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் கூட ஃபுல்லாகவுமே பின்னி முடிச்சுட்டேன். ஒயர் எல்லாமே உள்ளே சொருகிட்டேன். இப்போ எத்தனை லைன் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு கலர்லையும் 4 லைன் நான் போட்டிருக்கேன். மொத்தம் 24 லைனை நான் போட்டிருக்கேன். இங்கே ஒரு லைன் வந்து உள்ளே மடக்கி சொருகுனால 3 லைன் வெளில தெரியுது, ஒரு லைன் உள்ளே சொருகுனால உள்ளே இருக்குது. மொத்தம் 24 லைனு. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் பின்னிக்கிறங்க. எனக்கு ஒயர் வந்து கரெக்டாகவே இருந்துச்சு. இப்போ இந்த ஒயரை வந்து எப்படி சொருகுறதுன்னு பார்த்துக்கலாம். சிஸ்ஸர் வச்சு ஒன் சைடாக அப்படி கூர்மையாக கட் பண்ணிவிட்டு இந்த லைனு 1 2 3 மூணாவது லைனில் வந்து சொருகிக்கிறங்க. இப்போ இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டனால சொருக முடியாது. ஸோ அதனால் இந்த உள்ளக்க இப்படி ஒயரை கொடுத்துட்டு வெளில எடுத்துட்டு அடுத்த கீழே உள்ள நாட்டில் வந்து நம்ம சொருகிக்கலாம்.
இந்த நாட்டில் சொருக முடியாதனால உள்ளே கொடுத்து ஒயர் எடுத்துகிட்டு இந்த பக்கம் டைட்டாக சொருகிக்கலாம். சொருகிட்டு ஒயரெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், எல்லா ஒயருமே சொருகினதுக்கப்புறம் கூட வந்து ரொம்ப நீட்னஸாகவே கிடச்சிருக்கு. நல்லா பெரிய சைஸு கூட தான். மார்க்கெட் போகும்போது கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.